வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை தீவில் இன்னொரு புதிய தேர்தல் களம் வருவதற்கான உறுதியான அறிகுறியை ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையகம் வெளிப்படுத்தியுள்ளது. இந்த வெளிப்படுத்தலின் அடிப்படையில் எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை உள்ளூராட்சி தேர்தல் களத்துக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக அறிவித்துள்ள ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையகம் இந்த தேர்தல் களத்தை மையப்படுத்தி எந்த நாளில் வாக்காளர்களை வாக்குச்சாவடிகளுக்கு அழைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வாரம் முடிவு செய்வோம் எனவும் கூறியுள்ளது. ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையகத்தின் இந்த அதிர்வு வெளிப்பட்டவுடன் இலங்கையில் மீண்டும் ஒருமுறை அரசியல் கட்சிகளின் தேர்தல் முனைப்புகளும் காய்ச்சல்களும் வெளிப்பட்டுள்ளன. நேற்றைய பதிவில் கூறப்பட்டது போல அநேகமாக மே மாதம் முதல் வாரத்தில் உள்ள ஒரு நாளில் வாக்காளர்களை வாக்குச்சாவடிகளுக்கு அழைக்கும் வகையில் ஒரு திகதி இந்த வாரம் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்துள்ளன. ஏற்கனவே இந்த தேர்தல் களத்தை மையப்படுத்தி வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்கான விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. இந்த விநியோகத்தின் பின்னணியில் தான் மீண்டும் ஒரு தேர்தல் களத்தை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு பேதமின்றி சுறுசுறுப்பு அடைந்து கொள்கின்றன. அரசியல்வாதிகளின் இந்த உள்ளூராட்சி தேர்தல் சுறுசுறுப்புகளுக்கு ஏற்ப இலங்கை தீவின் ஊடகங்களும் கடந்த சில நாட்களாக தாம் குவியப்படுத்தியிருந்த பாதாள உலகம் குறித்த பரபரப்பு செய்திகளில் இருந்து சற்று விலகி தேர்தல் செய்திகளுக்கு திரும்ப தலைப்படுகின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்காவின் முதன்மை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கணேமுல்ல சஞ்சீவ என்ற பாதாள உலக புள்ளியை போட்டு தள்ளிய சம்பவத்தில் முக்கிய சூத்திரதாரியாக இன்னமும் 14 காவல்துறை குழுக்களால் தீவிரமாக தேடப்பட்டு வரும் செவ்வந்தி என்ற பாதாள உலக குயின் கடல் வழியாக இந்திய பெரியனர் வீட்டுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என ஸ்ரீலங்கா காவல்துறை வெளியிட்ட ஊகங்களை வெளியிட்ட பின்னர் தற்போது தேர்தல் பரபரப்பு செய்திகளை மையப்படுத்தி இலங்கையின் ஊடகங்கள் தமது ஆளி பலகையை மாற்ற தலைப்படுகின்றன. ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவிப்பின்படி தமிழர் தாயக பகுதியில் உள்ள மன்னார் பிரதேச சபை, பூநகரி பிரதேச சபை மற்றும் கல்முனை மாநகர சபை ஆகியவற்றுடன் திகியத்த மற்றும் எல்பிட்டிய ஆகிய 2 தெற்கின் பிரதேச சபைகளையும் தவிர்த்து நாடளாவிய ரீதியில் உள்ள ஏனைய 336 உள்ளூராட்சி மையங்களுக்கும் தேர்தல் இடம்பெறும் என தெரிகிறது. தற்போது தேர்தல் இடம்பெற உள்ள மையங்களில் 28 மாநகர சபைகளும் 36 நகர சபைகளும் 272 பிரதேச சபைகளும் அடங்கியுள்ளன. இப்போது தேர்தல் தவிர்ப்பு நிலையை எதிர்கொள்ளும் மையங்களில் ஒன்றான எல்பிட்டி பிரதேச சபையை எடுத்துக்கொண்டால் அதற்குரிய தேர்தல் அண்மையில் நடந்து முடிந்து புதிய நிர்வாகம் எல்பிட்டி பிரதேச சபையை கைப்பற்றியுள்ள நிலையில் அதற்கு தேர்தல் நடத்த வேண்டிய அவசியமில்லை என்ற யதார்த்தத்தின் அடிப்படையில் அதற்கு தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் தமிழர் தாயகத்தில் உள்ள ஏனைய மையங்களின் நிலைமை அவ்வாறு இல்லை. கடந்த 2023ஆம் ஆண்டில் இவ்வாறாக உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது சில உள்ளூராட்சி மையங்களை மையப்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் காலை சுற்றிய பாம்பாக இருப்பதால் அவ்வாறாக காலை சுற்றிய பாம்பு நிலையில் இருக்கும் மையங்களுக்கு தற்போது தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. அந்த பட்டியலில் தமிழர் தாயக பகுதியில் உள்ள பூநகரி, மன்னார், கல்முனை ஆகியன உள்ளன. இதில் இப்போது தேர்தல் அறிவிக்கப்படாத கல்முனை மாநகர சபையை பொறுத்தவரை அதன் எல்லை தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கே இப்போது அதற்குரிய தேர்தலை தவிர்க்க வைத்துள்ளது. தற்போது ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையகத்தால் தேர்தல் அறிவிக்கப்படாத இந்த மையங்களை மையப்படுத்தி உள்ள வழக்குகளில் நீதிமன்றங்கள் ஒரு சாதகமான நிலையை எடுத்தால் ஏனைய மையங்களுக்கு தேர்தல் இடம்பெறும் நாளில் தேர்தலை நடத்தக்கூடிய ஒரு நிலைமை எழுந்து கொள்ள முடியும். ஆனால் இவ்வாறான ஒரு வாய்ப்பு நிலை ஏற்படுத்துவதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் பந்தும் இப்போது நீதிமன்றங்களை மையப்படுத்தியே உள்ளன. ஆகையால் இந்த மையங்களுக்கு தேர்தலை நடத்தி கொள்வதா இல்லையா என்பதை நீதிமன்றங்களின் நகர்வுகள் தான் முடிவு செய்யக்கூடும். ஆனால் இலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை சில இடங்களில் தேர்தல் அறிவிக்கப்படாமல் விட்டாலும் அதனால் கட்சிகளுக்கு கவலை ஏதும் இல்லை. மாறாக கிடைத்தது வரை லாபம் என விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் தேர்தல் இல்லாத உள்ளூராட்சி மையங்களை தவிர்த்து ஏனைய இடங்களை விட்டோமா பார் என்ற வகையில் தமது தேர்தல் அதகலங்களை ஆரம்பித்து விட்டன. அந்த வகையில் சுயேச்சை கிளாடியேட்டர் அர்ச்சுனா தரப்பும் யாழ் மாவட்டத்தில் யாழ்ப்பாணம் மாநகர சபை முதல் பருத்தித்துறை பிரதேச சபை வரையிலான மையங்களில் தமது தரப்பை களமிறக்கும் வகையில் அதிர்வுகளை வெளிப்படுத்தியுள்ளது.
இதேபோல தமிழரசு கட்சியில் இருந்தும் சில அதிர்வுகள் வருகின்றன. குறிப்பாக தமிழரசு கட்சியில் தனக்கு எதிராக மறைமுகமாகவும் பகிரங்கமாகவும் கச்சை கட்டி நிற்கும் சுமந்திரனின் நகர்வுகளால் அல்லாடும் சிவஞானம் ஸ்ரீதரன் தேர்தல் என்ற விடயத்தில் இருக்கிறதை விட்டு பறப்பதை பிடிக்கும் ஆசை தனக்கு கீழாக வந்துவிடக் கூடும் என்ற குறுகுறுப்புடன் வடமாகாண சபைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டாலும் அதன் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் நோக்கம் எதுவும் தனக்கு இல்லை என முற்கூட்டிய ஒரு தடுப்பாட்டு வளையத்தை கிளிநொச்சியில் நடத்திய தனது ஊடக சந்திப்பில் எறிந்திருக்கிறார். தமிழரசு கட்சியை நீதிமன்றங்களில் தொடுக்கப்பட்ட வழக்குகளை மையப்படுத்திய சிக்கல் நிலையை விரக்தியுடன் வெளிப்படுத்திய ஸ்ரீ மாஸ்டர் சிச்சி முதலமைச்சர் பழம் புளிக்கும் என்ற செய்தியை சொல்ல தலைப்படுகிறார். தமிழரசு கட்சி மீது சுமந்திர ஆலோசனைகளுடன் அதன் உறுப்பினர்களே கடந்த வருடம் வழக்குகளை தாக்கல் செய்த நிலையில் எதிர்பார்க்கப்பட்டது போல இந்த வழக்குகள் நீதிமன்றங்களில் இழுபடும் பின்னணியில் கட்சி எதிர்நோக்கும் சட்ட சிக்கல்கள் குறித்து மீண்டும் ஒரு முறை ஸ்ரீ மாஸ்டர் செழிப்பு கொண்டார். பெற்ற அன்னையை நீதிமன்ற கூண்டிலேற்றிய மகனே, கூண்டில் தன்னால் ஏற்றப்பட்ட அன்னையிடம் தனது பசிக்கு உணவு கேட்பதற்கு சமனான நகர்வுகள் கட்சியில் இடம்பெறுவதாகவும் அவர் சலித்துக் கொண்டார். அத்துடன் இன விடுதலைக்கான அரசியலில் பதவிகளுக்கான அரசியல் தவிர்க்கப்பட வேண்டும் என அவர் ஊருக்கும் உபதேசித்துக் கொண்டார். ஆனால் உள்ளூர் அரசியல் களத்தில் இன விடுதலைக்கான அரசியலை விட ஸ்ரீமாஸ்டரும் ஏதோ ஒரு வகையில் பதவிகளுக்கான அரசியலைத்தான் செய்வதாக அவரது எதிராளிகள் குற்றஞ்சாட்டுவது வேறு விடயம். இப்போது வடமாகாண சபைக்கு ஒரு தேர்தல் இடம்பெற்றாலும் அந்த தேர்தலில் வடமாகாணத்தின் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடும் எண்ணம் தனக்கு இல்லையென ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கும் விடயத்தை ஒரு உறுதியான விடயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனெனில் தனது இந்த நிலைக்கு கட்சி மீதான வழக்குகளைத்தான் அவர் காரணம் காட்டுகின்றார். அதாவது கட்சி மீதான வழக்குகள் சுமூகமான ஒரு முடிவுக்கு வந்தால் தனது முடிவும் மீளாய்வுக்கு உள்ளாக்கப்படும் என்ற ஒரு தெரிவைத்தான் ஸ்ரீதரனின் கருத்து வெளிப்படுத்தி நிற்கிறது. அதாவது கட்சி மீதான வழக்குகள் சுமூகமான முடிவுக்கு வந்து அதனால் தனக்கு ஒரு சாதகமான நிலை ஏற்பட்டால் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற பரிவட்டத்தை தான் ஏற்க தயார் என்பது அவரது மறைமுகமான செய்தியாகிறது. ஆனால் ஸ்ரீதரனின் இந்த நிலைப்பாடு சுமந்திரன் தனியாக போடும் முதலமைச்சர் கனவை மையப்படுத்திய இன்னொரு எதிர்ப்பு நகர்வா என்பதும் தெரியவில்லை. அவ்வாறாக இருந்தால் சுமந்திர வியூகத்தை முறியடிக்கும் வகையில் எதிர்வரும் வடமாகாண சபை தேர்தலில் புதியதொரு முகத்தை களமிறக்கும் வியூகத்தின் அடிப்படையில் ஸ்ரீதரனின் இந்த கருத்து வெளிவந்ததா என்பது நாடி பிடிக்க வேண்டிய விடயமாகவும் ஆய்வுக்குரிய விடயமாகவும் மாறுகிறது. ஒருவேளை முன்னாள் நீதிபதி இளஞ்செழியனை மையப்படுத்தி இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்க கூடும் என்ற அரசியல் புரசலான கதைகளும் வெளிவருகின்றன. ஆனால் ஸ்ரீதரன் விரும்பிக் கொண்டாரோ இல்லையோ முன்னாள் நீதிபதி இளஞ்செழியனை அரசியலுக்குள் இழுப்பது ஒரு முக்கியமான தெரிவாகவே இப்போது தெரிகிறது. ஏற்கனவே இந்த பதிவில் குறிப்பிட்டது போல இளஞ்செழியன் போன்ற அடையாள முகங்களை தமது நீதித்துறை கட்டமைப்பில் வைத்திருக்காமல் அவரை நாசூக்காக வெளியே அனுப்பி அதிலும் குறிப்பாக ஏகேடிஆர் தந்திரமாக இளஞ்செழியனை காய்வெட்டிய நிலையில் ஆகாதென தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூலக்கல் ஆக்கப்பட்டது என்ற விவிலியத்தின் வார்த்தைப்படி இளஞ்செழியன் போன்றவர்களின் அரசியல் பிரவேசத்துக்குரிய வழிவகைகளை தமிழர் தரப்பு உருவாக்கிக் கொள்வது கொழும்பு அதிகார மையமே காய்வெட்டிய இளஞ்செழியனை அதே கொழும்பு அதிகார மையத்துக்கு கூரிய முட்கள் கொண்ட கெளுத்தி மீனை வழங்கிய நாரைக்கு ஒப்பாகவும் தமிழர் தரப்பு தந்திரோபாயமாக மாற்றிக்கொள்ள முடியும். இளஞ்செழியனுக்கு பதவி உயர்வை வழங்க மறுத்து அவரது சேவையை நீதித்துறையில் தொடர முடியாதபடி காய்வெட்டிய ஏகேடிஆர் தற்போது இளஞ்செழியனை காய்வெட்டிய அதே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் உள்ள வெற்றிடங்களை நிரப்ப ஸ்ரீலங்காவின் பிரதம நீதியரசர் முருது பெர்னாண்டோ முன்மொழிந்த 3 உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பெயர்களை அரசியல் அமைப்பு சபைக்கு அனுப்பியிருக்கிறார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்காக ஏகேடிஆர் முன்மொழிந்த இந்த 3 முகங்களில் திருமலை நீதிமன்ற நீதிபதி பிரேம்சங்கரும் அடங்கிக் கொள்வது இன்னொரு விடயம். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகளின் வெற்றிடங்களுக்காக ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க பரிந்துரைத்த பெயர்களை புறந்தள்ளிய ஏகேடிஆர் அதற்கு பதிலாக பிரதம நீதியரசரின் பரிந்துரைகளை கையில் எடுத்தமை இன்னொரு முக்கிய விடயம். இது ஸ்ரீலங்காவின் சட்டமா அதிபருக்கும் பரிந்தவே நீ பதவி விலக தயாராகிக் கொள் என்ற மறைமுக செய்தியையும் வழங்கியுள்ளது. உண்மையில் இதே போன்ற ஒரு பரிந்துரை நகர்வு இளஞ்செழியன் விடயத்திலும் முதன்மை தலையாடி என்ற வகையில் ஏகேடிஆர் செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அவ்வாறாக செய்யாமல் இளஞ்செழியன் 60 வயதில் ஓய்வு பெறும் வகையில் தனது தந்திரோபாயத்தை வகுத்துக் கொண்டார். கொழும்பு அதிகார மையத்திலிருந்து இவ்வாறான தந்திரோபாயங்கள் வெளிப்பட்ட நிலையில் தென்னிலங்கை தமக்கு ஆகாதென தள்ளிவிட்ட இளஞ்செழியனை தமிழர்களின் அரசியல் பரப்பு கச்சிதமாக பயன்படுத்த தயாராக வேண்டியது ஒரு முக்கியமான தந்திரோபாயமும் கூட.
டொனால்ட் ட்ரம்ப் என்ற மனிதர் தலைமையிலான அமெரிக்காவின் நகர்வுகளால் ஈழத்தமிழர்களின் அரசியல் வீணவா விடயங்களும் உரசப்படுவது தெரிகின்றது. அந்த வகையில் நேற்று ஜெனீவா அரங்கில் இலங்கை தீர்மானத்துக்குரிய இணைய அனுசரணை நாடுகள் நேற்று ஒரு அறிக்கையை சமர்ப்பித்த போது அதில் அமெரிக்கா இல்லை, ஏனெனில் அமெரிக்கா ஏற்கனவே மனித உரிமை பேரவையில் இருந்து வெளியேறிவிட்டது. இதனால் அமெரிக்கா அற்று எஞ்சிய பிரித்தானியா, கனடா, மலாவி, மொண்டனிக்ரோ மற்றும் வட மெசிடோனியா ஆகியன நேற்று ஜெனீவா பிரதிநிதித்துவ அரங்கில் இலங்கை தொடர்பாக ஒரு அறிக்கையை சமர்ப்பித்த போதிலும் அந்த அறிக்கையில் ஏகேடிஆரின் அரசாங்கம் எடுத்து வரும் நகர்வுகளுக்கு ஓரளவுக்கு பாராட்டு வழங்கும் தொனிதான் தொக்கி இருந்தது. அதேபோல கடந்த வாரம் ஜெனீவாவில் எதிரொலித்த ஏகேடிஆரின் வெளியுறவு விஜிதஹீரத்தின் கருத்தியலை மீண்டும் கொழும்பு அதிகார மையத்தின் ஜெனீவா பிரதிநிதி எதிரொலித்துக் கொண்டார். அந்த செய்தியின் அடிப்படையில் இலங்கையில் தமிழர்கள் உட்பட்ட அனைத்து குடிமக்களின் ஜனநாயகத்தையும் மனித உரிமைகளையும் பாதுகாக்க தமது அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதான பேச்சு பல்லவுக்கு மீண்டும் ஒரு முறை காவப்பட்டது. உலக அரங்கில் ஈழத்தமிழர்கள் இவ்வாறான சமகால சவால்களை எதிர்கொள்ள உள்ளூர் அரங்கில் உருவாகிக் கொள்ளும் சவால்களை சமாளிக்க இளஞ்செழியன் போன்றவர்கள் தமிழர்களின் அரசியல் பரப்புக்கு ஒரு முக்கியமான கருவியாக தேவைப்படுவது காலத்தின் கட்டாய செய்தியாக கூட இருக்கலாம். இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் மற்றும் உக்ரைனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி மீது தீவிரமான தனது போர் மர உரியை தரிப்பது அமெரிக்க வெளியுறவு கொள்கையில் உக்ரைன் தொடர்பான ஒரு முக்கிய மாற்றத்தை அதிரடியாக வெளிப்படுத்தியுள்ளது. ரஷ்யாவுடனான போர்க்களத்தில் உக்ரைனுக்கு மேலும் இழப்புகளை ஏற்படுத்தி அந்த நாட்டை பேச்சுவார்த்தை மேசைக்கு தள்ளும் வகையில் ட்ரம்பின் புதிய அதிரடி நேற்று வெளிப்பட்டது. அந்த அதிரடியின் அடிப்படையில் உக்ரைனுக்கு வழங்கப்படும் அனைத்து வகையான அமெரிக்காவின் ராணுவ உதவிகளும் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ட்ரம்பின் இந்த அறிவிப்பில் உக்ரைனிய படைகளுக்கு அமெரிக்கா வழங்கும் பயிற்சி மற்றும் உளவுத்துறை பகிர்வுகளும் அடங்கியுள்ளன. ரஷ்யாவுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு செல்ல உக்ரைன் உறுதி பூண்டுள்ளது என்பதை அதன் அரசு தலைவர் ஜெலன்ஸ்கி நிரூபிக்கும் வரை அமெரிக்காவின் படைய உதவி மீண்டும் வழங்கப்பட மாட்டாது என குறிப்பிட்ட வெள்ளை மாளிகை இந்த இலக்கை அடைய அமெரிக்காவின் பங்காளி நாடுகளும் உறுதியளிக்க வேண்டும் எனவும் கோரியுள்ளது. கடந்த வார இறுதியில் லண்டனில் பிரித்தானிய பிரதமர் தலைமையில் நடந்த ஐரோப்பிய பாதுகாப்பு மாநாட்டில் உக்ரைனுக்கு புதிய ஆயுத உதவிகளை வழங்க ஐரோப்பிய நாடுகள் முடிவெடுத்த நிலையில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஒரு செக்மேட்டை வைக்க தலைப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்காவின் பாரம்பரிய நட்பு நாடுகளான பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுடன் ட்ரம்ப் இன்னும் முரண்பட்டுக் கொள்வதை அவரது உக்ரைனுக்குரிய படைய உதவி அறிவிப்பு வெளிப்படுத்தியுள்ளது. இதுவாறு உக்ரைனுக்குரிய அமெரிக்க படைய உதவியின் இடைநிறுத்தம் உடனடியாகவே நடைமுறைக்கு வந்துவிட்டது. இந்த நடைமுறைப்படி ஏற்கனவே அமெரிக்க தரப்பில் உக்ரைனுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து விநியோகமும் நிறுத்தப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்க காங்கிரஸால் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட $4 மில்லியன் ராணுவ உதவியும் நிறுத்தப்படுகிறது. ட்ரம்ப் தனது உயர்மட்ட தேசிய பாதுகாப்பு அதிகாரிகளுடன் தொடர்ச்சியான சந்திப்புகளையும் பேச்சுக்களை நடத்திய பின்னர் நேற்று இந்த அறிவிப்பை வெளியிட்டார். உக்ரைனுக்கான அமெரிக்க படைய உதவியின் நிறுத்தமானது உக்ரைனிய போர் திறனில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகளும் ஆய்வாளர்களும் எச்சரிக்கைகளை விடுத்தாலும் உக்ரைனிய அரசு தலைவர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவுடன் சமாதான பேச்சுவார்த்தைகளை நாடிக்கொள்கின்றார் என்பதை ட்ரம்ப் நம்பிக்கொள்ளும் வரை இந்த ராணுவ உதவி தடை நடைமுறையில் மாற்றம் எதுவும் இருக்காது எனவும் வெள்ளை மாளிகை உறுதியாக கூறுகிறது. அமெரிக்காவின் படைய உதவி உடனடியாகவே உக்ரைனுக்கு நிறுத்தப்பட்டாலும் தற்போதைய நிலையில் ஐரோப்பிய நாடுகள் ஏற்கனவே வழங்கிய உதவியால் உக்ரைன் ரஷ்யாவுடனான இந்த போர்க்களத்தை சில வார காலத்துக்கு சமாளிக்க முடியும் என்றாலும் விரைவில் அமெரிக்க படைய உதவி நிறுத்தத்தின் தாக்கங்களை உக்ரைன் போர்க்களத்தில் உணரும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் உக்ரைன் ரஷ்யாவுடனான போர்க்களத்தில் பயன்படுத்தும் ராணுவ தளவாடங்களில் பெரும்பாலானவை அமெரிக்க ஆயுதங்களாகும். ட்ரம்ப் தற்போது அறிவித்துள்ள இந்த உதவி நிறுத்த நகர்வில் இருந்து வெளியேறிக்கொள்ள உக்ரைனுக்கு ஒரு வழி இருக்கக்கூடும் என்றாலும் அந்த வழி நிச்சயமாகவே ஜெலன்ஸ்கிக்கு மிகவும் அவமானகரமாக இருக்கக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்படுகிறது. ஏனென்றால் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பிடம் மன்னிப்பு கூறுமாறு உக்ரைனிய அரசு தலைவருக்கு அமெரிக்க அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்தாலும் ஜெலன்ஸ்கி அதனை செய்ய மறுப்பதால் ஜெலன்ஸ்கி ட்ரம்பிடம் மண்டியிடும் வரை உக்ரைனுக்குரிய படை உதவி தொடராது என்பதே இப்போது ட்ரம்ப் வழங்கும் கராரான செய்தியாகிறது. ஒருபுறத்தே உக்ரைன் மீது இந்த அதிரடியை எடுத்த டொனால்ட் ட்ரம்ப் மறுபுறத்தே கனடா, மெக்சிகோ, சீனா ஆகிய நாடுகள் மீதான வரியிலும் ஒரு அதிரடியான நகர்வை எடுத்திருக்கிறார். இந்த வகையில் கனடா மற்றும் மெக்சிகோ மீதான டொனால்ட் ட்ரம்பின் புதிய வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்துள்ளது. இதனால் அமெரிக்க பங்குச் சந்தைகள் நேற்று சரிவடைந்தன.
தற்போதைய நடைமுறைப்படி கனடாவிலிருந்தும் மெக்சிகோவிலிருந்தும் அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரியை ட்ரம்பின் உத்தரவு உறுதிப்படுத்தியுள்ளது. தற்போதைய வரி விதிப்பை தவிர்ப்பதற்காக கனடாவுடனும் மெக்சிகோவுடனும் பேச்சுக்களை நடத்த இடமில்லை என்றும் அமெரிக்க பொருளாதாரத்தை சுரண்டும் நாடுகளை தண்டிக்க இந்த வரி விதிப்பு நடைமுறை அவசியம் என்றும் ட்ரம்ப் நேற்று குறிப்பிட்டார். இதேபோல சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரிகளை 10%-இலிருந்து 20% உயர்த்தும் இன்னொரு நிர்வாக உத்தரவிலும் ட்ரம்ப் நேற்று ஒப்பமிட்டார். இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த வரி விதிப்புக்கு பதிலடி வழங்கும் வகையில் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் $155 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களுக்கு இன்று முதல் 25% வரியை அறிவித்திருக்கிறார். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.